சொல்லுங்க நந்தினி, கொலையாளியோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் எப்படி இருந்தான் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? தேவா தான் கொலை பண்ணானா? சொல்லுங்க நந்தினி, தேவாவை கொலை செஞ்சான். அது அவரை மாதிரி இருந்தான். ஓ, பார்க்கிறதுக்கு தேவா மாதிரி இருந்தானா அந்த அக்யூஸ்ட்? பாத்தியாடா, பார்க்கிறதுக்கு பச்சை பிள்ளை மாதிரி இருக்கேன்னு சொல்லி அடிக்கடி ரொம்ப பெருமையா பேசுவ. உன்ன மாதிரியே ஒரு அக்யூஸ்டும் இருக்கான். நந்தினி, அப்புறம் அந்த அக்யூஸ்ட் பத்தி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியுமா? அதாவது அவனுடைய ஹேர் லாங்கா இருந்ததா, ஷார்ட்டா இருந்ததா, அப்புறம் அவனோட கண்ணு, அப்புறம் அவனோட நோஸ், இந்த மாதிரி ஏதாவது சம்திங் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் அவனை இமேஜ் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவன் முடி எப்படி இருந்தது? ரைட்ல வடுகெடுத்து லெஃப்ட்ல சீவி இருப்பான். மூக்கு நீளமாக இருந்ததா இல்லை ஷார்ப்பாக இருந்ததா? ஷார்ப்பா இல்ல, கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். அவனோட ஐஸ்? அப்ப அவரு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரு, கண்ணு பார்க்கல. அவனோட காது இல்ல புருவத்தை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? அத சரியா நோட் பண்ணல. ஓகே, அவனோட ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு? ஃபார்மல் போட்டிருந்தானா இல்ல வேற ஏதாவது சம்திங்? ஷூ போட்டிருந்தானா இல்ல செப்பல் போட்டிருந்தானா? ஷூ. ஓகே, ட்ரெஸ்? இதே மாதிரி ஒரு ஜர்க்கன். இதே மாதிரி ஜோக்கி நான் போட்டிருந்தான். ஆமா. நீங்க சொல்றத பார்த்தா தேவா தான் அவனை சுட்டான்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. என்ன தேவா, குற்றத்தை ஒத்துக்கிறியா? நந்தினி, இவன் தான் கொலை பண்ணான்னு நீங்க கன்ஃபார்மா சொன்னாலும் நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும். இவன் ரொம்ப நல்லவன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். தேங்க்யூடா. கொண்டமா காஃபி. இந்தாங்க ஐயா. ஐயா, ஓகே நந்தினி, நீங்க சொல்ற டீடைல்ஸ் வச்சு நான் விசாரிக்கிறேன். அப்புறம் அக்யூஸ்டோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்ததும் சொல்லி அனுப்புறேன். நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்து சுட்டவன அடையாளம் காட்டுங்க. ஓகே? அதெல்லாம் கரெக்டா அடையாளம் காட்டிடுவாங்க. நானே நந்தினி கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வரேன். என்ன நந்தினி, அக்யூஸ்ட் யாருன்னு கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருவல? நிச்சயமா கண்டுபிடிச்சிருவோம். சரிடா மச்சான், நான் கிளம்புறேன். ஹேய், என்னடா அவசரம்? இரு, லஞ்ச் முடிச்சுட்டு போலாம். டேய், இப்ப வேணாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம்.
கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். சரியா? சரி வா, சரி வா போலாம் வா. வர நந்தினி. ஓகே பாய் டாக்கரா. சரி பார்த்து பத்திரம்டா. ஓகேடா. முருகா. ஓகே சார். நந்தினி என்ன போலீஸ பார்த்ததும் அவ்வளவு வேகமா ஓடி வந்த? என்ன காட்டி கொடுக்கணும்னு உனக்கு அவ்வளவு ஆசையா? நேத்து என்னவோ என்ன விட்டுருங்க, நான் எதுவும் சொல்லாம எங்கேயாவது ஓடி போயிடுறேன் அப்படி இப்படின்னு சத்தியம் எல்லாம் பண்ண. இப்ப எங்க போச்சு அந்த சத்தியம்? போலீஸ்காரனை பார்த்ததும் மனசுக்குள்ள இருந்த பயலாம் போய் என்ன காட்டி கொடுக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சுல. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருந்தா அப்புறம் உன்னை நம்பி எப்படி நான் உன்னை வெளியே அனுப்புறது? அடிக்கடி இப்படி மனசு மாறுறது ரொம்ப ஆபத்து. அது உனக்கு மட்டும் இல்ல, உன் குழந்தைக்கும். ஓ உள்ள போ முருகா. You guys are doing great job. You guys are real life hero. வாங்க மாப்பிள்ள. இவ்வளோ மழையிலையும் என்னை பார்க்கறதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நந்தினி பண்ணதெல்லாம் நியாயம்னு உங்ககிட்ட நான் வாதாட விரும்பலை. நீங்க கூப்பிட்டு அனுப்பின உடனே கோபம் தீர்ற மாதிரி ஒரு விஷயத்தையே உங்க மாப்பிள்ள செஞ்சுட்டு வந்திருக்காரு. உலகத்தையே பார்க்காத ஒரு சின்ன குழந்தை அதை வயிற்றுக்குள்ளேயே வச்சு நினைக்க மனசு ஆற மாட்டேங்குது. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அகிலா உங்க குடும்பத்துக்கு என்ன துரோகம் பண்ணினா? மாப்பிள்ள ப்ளீஸ், அகிலா யாரு, அவ மனசுல என்ன நினைச்சிருக்கா, அவ எப்படிப்பட்டவ, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, உங்க பொண்ணு வாழ்க்கையை அவ தட்டி பறிச்சுக்கிட்டா. ஐயோ, அதுக்கு இது தண்டனையா? கோபம் தீரலையான்னு கேக்குறீங்க. உங்க பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு ஆயிருந்தா உங்க கோபம் அதுக்குள்ள தீந்துருமா? இப்பவும் சொல்றேன் மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள இதை செய்யல. ஏதோ கோபத்துல வீடு தேடி வந்து சத்தம் போட்டாரே தவிர இந்த தப்ப அவர் செய்யவே இல்லை மாப்பிள்ள. ஓஹோ, உங்க பெரிய மாப்பிள்ள இதுக்கு முன்னாடி யோகியா மகானா எதுவா இருந்தாரு? பொறுக்கி தானே வக்காலத்து வாங்குறீங்க? நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப எல்லா கெட்ட குணத்தையும் விட்டுட்டு ரொம்ப நல்லவராத்தானே இருக்காரு. அது உங்களுக்கே நல்லா தெரியுமே மாப்பிள்ள. இதை பாருங்க மாப்பிள்ள, நானும் திரும்ப திரும்ப பெரிய மாப்பிள்ள கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். அவர் இந்த கொடுமையை செய்யலைன்னு தான் சத்தியமே பண்றாரு. வேணா உங்களுக்காக ஒன்று செய்யறேன். அவர் இதை செய்யலைங்கிறத ஆதாரபூர்வமா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கப்புறமாவது நம்புவீங்களா மாப்பிள்ள? நம்பி நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல நீங்க ஆதாரபூர்வமா நிரூபிச்சதுனால போன குழந்தை அவளுக்கு திரும்ப கிடைச்சிருமா? ப்ளீஸ், போனதை பத்தி பேச வேண்டாம். எதுக்கு என்ன வர சொன்னீங்க அதை சொல்லுங்க. அது நந்தினி ஊரை விட்டு போய் ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. அவளை பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா? எங்க போனாலும் தேடினீங்களா?
நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அகிலா வந்ததுனால நந்தினியை ஒரேடியா மறந்துட்டீங்களான்னு தான். என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நான் பொண்ணை பெத்தவன். என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பெத்த அப்பன் இல்லையா? அகிலா அடிபட்ட விஷயத்துல என் பொண்ணு நந்தினியை வெறுத்துட்டீங்களோன்னு நினப்பு வந்தது. என் மனசுல மட்டும் இல்லை, எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மனசுலயும் வந்திருக்குது. அவங்க சொல்லல, நான் அவங்ககிட்ட கேட்டுட்டேன், அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க? உங்க பொண்ணு என் பொண்டாட்டி. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன். எனக்கு வாழ்க்கையில பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கானா அது நந்தினி மட்டும்தான். வேற யாரையும் என்னால நினைச்சு பார்க்க முடியாது, நினைச்சு பார்க்கவும் தெரியாது. நீங்களாம் தான் அது எதையுமே புரிஞ்சுக்காம எனக்கும் சரி, என்னையே நம்பி வந்த அந்த அப்பாவி பொண்ணுக்கும் சரி என்னென்ன கொடுமையெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னைக்கு அந்த பொண்ணு என் வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவள் சொல்லிட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்களும் நந்தினி அக்காவும் சந்தோஷமா இருக்கணும், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் தான் அவளை நிறுத்தி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அவ இழந்த சொத்து அத்தனையும் நான் அவளுக்கு திருப்பி தரணும். அது மட்டும் இல்ல, அவ எப்படி பணக்காரியா இருந்தாலும் அதே மாதிரி பணக்காரியா தான் இந்த வீட்டை விட்டு போனோம்னு அவளுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனாலதான் அகிலா விஷயத்துல நான் செஞ்சது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அந்த தப்புக்கு தான் இன்னைக்கு என் பொண்டாட்டின் குழந்தை என்னை விட்டு போய் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோமே அப்படிங்கிற உறுத்தல்லையும் என்னையே நம்பி வந்த பொண்ணு இப்படி அனாதையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு மனிதாபிமானத்திலையும் தான் அகிலாவை கவனிச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ரவுடித்தனமும் இல்ல. நீங்க மனிதாபிமானத்தோட சொல்றீங்க, ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது வேற விதமா தான் தெரியும். நந்தினி உங்க கூட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நினைக்க தோணுமா? ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்றேன். சீக்கிரமா நந்தினி இருக்கிற இடத்த கண்டுபிடிங்க, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க. அந்த நினைப்பு என் மனசுல இருக்கு மாமா. அகிலா விஷயத்துல நான் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஏன் பண்ணினேன், என்ன சூழ்நிலையில பண்ணினேன், எதையுமே காது கொடுத்து கேட்காம அவ பாட்டுக்கு என் மேலேயும் கோச்சிக்கிட்டு குழந்தையும் என்னை விட்டு பிரிச்சு கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு போயிருக்கா. அந்த வருத்தமும் கோபமும் என் மனசுலயும் இருக்கு. நான் எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இத்தனையும் மீறி நான் நந்தினியை தேடி கண்டுபிடிச்சிருப்பேன். அவசரப்பட்ட சுந்தர் இப்படி ஒரு வேலையை செய்யாம இருந்திருந்தா. இப்பவும் சொல்றேன், நான் நந்தினியை தேடி கண்டுபிடிப்பேன். நான் தான் கண்டுபிடிப்பேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நீங்க சொன்னதை கேட்டதும் தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எப்படியாவது என் பொண்ணு திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான், பட் நீங்க நினைக்கிற அளவுக்கு அது சுலபம் இல்லை. அதையும் சொல்லிடுறேன் இப்பவே. என்ன மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? என்ன க்ளூ விட்டுட்டு போயிருக்கா உங்க பொண்ணு? தன்னை பத்தி எந்த விதமான டீட்டெயில்ஸும் யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தெளிவா பிளான் பண்ணி போயிருக்கா. அதனால அவளை அவ்வளோ ஈஸியா தேடி கண்டுபிடிச்சிட முடியாது, பட் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்போம். என்கிட்ட ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு தான் இருக்கு. அவ கடைசியா கான்டாக்ட் பண்ண அந்த ஃபோன் நம்பர், அது யாரோட நம்பர், எந்த ஒரு நம்பர்ன்றதை விசாரிச்சு ட்ராக் பண்ணோம்னா அவ எங்கிருந்து பேசினா, யார்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி பேசினான்னு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அதை வச்சு அவளை தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். அதை ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன், அதை தான் செய்ய போறேன் இப்போ. ஏதாவது செய்யுங்க மாப்பிள்ள. இதை செஞ்சாதான் நந்தினி எங்க இருக்காங்கிறது உண்மை நமக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நந்தினி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேடுறதையும் கண்டுபிடிக்கிறதையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா அகிலாவை உங்க சைட்ல இருந்து இனிமேல் யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்க சொல்லிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்காது. இப்போ எந்த தப்பும் நடந்ததா எனக்கு தெரியல. ஆனா இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இனிமே நிச்சயமா நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம். சரி, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. நந்தினியை பார்த்த உடனே நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. வீட்டை விட்டு கிளம்பி வந்து இப்படி ஒரு பயங்கரத்துல மாட்டிக்கிட்டேனே. இதுல இருந்து தப்பிக்கவும் முடியல, கொலகாரன் தேவாவை காட்டி கொடுக்கவும் முடியல. ஒரு ஜெயில் கைதி மாதிரி என்ன அடிச்சு வச்சுட்டானே.
பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே ஸ்லோவா ஃபேன் மாதிரி டர்ன் பண்ணீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நத்திங். நத்திங். அப்ப வாங்க ஜாலியா விளையாடலாம். நான் வரல, நீ போய் விளையாடு. ப்ளீஸ் ஆண்டி, வாங்க ஆண்டி. இல்ல அஞ்சலி, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நீ செல்வியை கூட்டிட்டு போய் விளையாடு. எனக்கு செல்வி எல்லாம் வேண்டாம், நீங்க தான் வேண்டும். வாங்க ஆண்டி. அஞ்சலி, வாங்க நான் சொல்றத கேளுமா. வாங்க ஆண்டி. அஞ்சலி, வாங்க அஞ்சலி, வாங்க. அஞ்சலி சொன்னா வாங்க ஆண்டி, கேளுடா. விளையாடலாம். அஞ்சலி வேண்டாம் அஞ்சலி, எனக்கு தலை வலிக்குது, சொன்னா கேளு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி, வாங்க ப்ளீஸ்டா, ஆண்டி. புரிஞ்சுக்கோ. அஞ்சலி, த்ரோ பால் தானே விளையாடணும், விளையாடலாம். நீ அங்க போய் நில்லு. டாடி, நீங்களும் என் கூட விளையாட வரீங்களா? இல்லடா செல்லம், டாடி கொஞ்சம் வேலை இருக்கு. நீ நந்தினி ஆண்டி கூட விளையாடு, சரியா? நந்தினி, No. அஞ்சலியை பாத்துக்க. அஞ்சலி, நம்ம வெளியே போய் விளையாடலாமா? ஓகே. இங்க நில்லு. போய் எடுத்துட்டு வா. இதுக்கு லாங் த்ரோ போட்டீங்க? நல்லா ஓடி ஆடி ஜாலியா விளையாடணும் தானே? சரி, நானே விளையாடுறேன். செல்போன் இருக்கே, இதுல கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம். கடவுளே, இந்த செல்போன்ல பேலன்ஸ் இருக்கணும். அவுட் கோயிங் போகணும். தேவா நம்பருக்கே போயிடக்கூடாது. யார் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம்? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம். காட் பெல் அடிக்குது. அப்பா, போன் எடுங்கப்பா, ப்ளீஸ் பா. அப்பா, அப்பா எங்க போயிட்டீங்க? போன் எடுங்க. ஐயோ, ப்ளீஸ் 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 பா.
அப்பா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். அது உங்ககிட்ட சொல்லணும். அப்பா ப்ளீஸ் போன் எடுங்க. என்ன இது போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு? இவர் போன் எடுக்காம அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஐயோ அப்பா ப்ளீஸ் போன் எடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் போன் எடுங்க. என்னங்க போன் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. போனை நீங்க எடுக்கிறீங்களா இல்ல நான் எடுக்கட்டுமா? ஐயோ அப்பா ப்ளீஸ் எடுங்கப்பா. ஐயோ நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும்ப்பா ப்ளீஸ். இப்ப பேச முடியலன்னா அப்புறம் எப்பவுமே பேச முடியாம போயிடும். ஐயோ அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வரேன் வள்ளி, வரேன். நான் வந்து எடுக்கிறேன். அப்பா ப்ளீஸ் போனை எடுங்க. எடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ். ஹலோ